அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு பண்பாட்டு பெருவிழா சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக RSS பிஜேபி கலவரத்தை தூண்டுவதற்கு தமிழ்நாட்டில் காலூன்ற ஆதிக்க சாதி சங்கங்களில் ஊடுருவியும் சாதி வெறியை கிளப்பியும் வருகிறது. திருப்பரங்குன்றத்தில் மதவெறியை கிளப்பி வருகிறது. ஆக மத நல்லிணக்கமும் சாதியற்ற சமத்துவ சமூகம்தான் தமிழுடைய மரபு, தமிழ்நாட்டுடைய மரபு என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டு பண்பாட்டு பெருவிழாவை மக்கள் அதிகார கழகம் பிப்ரவரி 21 நடத்த இருக்கின்றோம் மதுரை தமுக்கம் மைதானத்தில். இதற்காக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பிரச்சார பயணத்திற்கு நாங்கள் வந்திருக்கும் போது தோழர் மதியழகன் மாவட்ட தலைவர் திராவிட விடுதலை கழகத்தினுடைய தோழர், அவரை சந்தித்து பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய ஆதரவு கொடுத்தார், நிறைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார். அவர் இந்த பிரசுரத்தை பார்த்து இதிலிருந்து சில விஷயங்களை அவர் சொல்றதுக்கு விருப்பப்பட்டார். அந்த அடிப்படையில் தோழர் நாங்கள் பிரச்சாரத்துக்கு வந்ததிலிருந்து அவருடைய கருத்துக்களை சொல்லுவோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழருடைய அடையாளம் சாதிதான் என்றும் ஆண்ட பரம்பரை என்று சாதி பெருமை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். சாதி பெருமை என்பது சங்க காலத்தில் இல்லாத ஒன்று. ஆரிய படையெடுப்புக்கு பிறகு வந்த ஒரு அடையாளம். அந்த சாதிய அடையாளம் என்பது குறிப்பிட்ட சிலருடைய பதவி பணத்திற்கானதாக மட்டுமே இன்றளவும் இருந்து வருகிறது. உதாரணமாக, ஒரு சாதியில் ஒரு ஏழை எளிய மக்கள் இருக்கின்றார் என்றால் அந்த சாதியில் இருக்கக்கூடிய பணக்காரன் அந்த ஏழைக்கு மருத்துவ உதவிக்கோ கல்வி உதவிக்கோ பணத்தை கொடுக்க மாட்டார்கள். ஆனால் அந்த சாதி பெயரை சொல்லிக்கொண்டு நான் சாதியை காப்பாற்றுகின்றேன் என்று அந்த மக்களுடைய வாக்குகளை வாங்கி கொண்டு பதவி சுகத்தில் கட்சி நடத்தி கொண்டிருப்பார்கள். அதையெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழருடைய அடையாளம் என்பது காதலும் வீரமும் தான். சங்க இலக்கியத்தில், சங்க கால நூல்களில், நம்முடைய தமிழ் நூல்களில் காதலுக்கு அகநானூறும் வீரத்திற்கு புறநானூறும் சான்றுகளாக இருந்திருக்கின்றன. கலித்தொகை, குறுந்தொகை போன்ற, நாலடியார் போன்ற நூல்களில் நம்முடைய காதல் வாழ்விற்கான அடையாளங்கள் எல்லாம், அந்த சிறப்புமிக்க செய்திகள் எல்லாம் இன்றளவும் இருக்கின்றது சான்றுகளாக. அதையெல்லாம் நாம் புறம் தள்ளிவிட்டு உணர்ச்சி பூர்வமாக இந்த சாதியை தூண்டக்கூடியவர்கள் பின்னால் இருந்து கொண்டு காதல் திருமணம் செய்யக்கூடியவர்களை தொடர்ந்து ஆணவ கொலைகளை செய்து வருகின்றார்கள். இந்த ஆணவ கொலைகளை தடுப்பதற்காக மக்கள் அதிகார கழகம் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த விழாவானது சிறப்பான ஒரு விழா. முற்போக்கு சக்திகள், மார்க்சிய பெரியாரிய அம்பேத்கரிய தோழர்கள், சாதி ஒழிப்பு போராளிகள் இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்து ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பாக இந்த அமைப்பை பெரிய அளவில் தமிழகம் எங்கும் பரப்புவதற்கு ஆதரவு தர வேண்டும். அதேபோன்று இந்த துண்டறிக்கையில் தீர்மானங்கள், சிறப்பான தீர்மானங்கள் அச்சிடப்பட்டுள்ளது. சாதிய ஆணவ கொலைகள் செய்யக்கூடியவர்களுடைய சொத்துக்களை அரசு பறிமுதல் செய்துவிட்டால் அவர்களுடைய இது போன்ற அந்த வீணான வீராப்புகளை கொஞ்சம் குறைத்து விடலாம். சொத்துக்கள் இருக்கக்கூடிய சிலருடைய ஆதரவு இருக்கக்கூடிய அந்த தைரியத்தில் தான் சாதிய ஆணவ கொலைகளை செய்து கொண்டு தொடர்ச்சியாக சாதி பெருமை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய சொத்துக்களை அரசுடைமையாக்கிவிட்டு ஒரு சொத்து அற்ற ஒரு நிலையில் அவர்களை தள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு போகின்ற பொழுதுதான் அடுத்தடுத்து இது போன்ற கொலைகளை தடுக்க முடியும் என்ற தீர்மானத்தை எல்லாம் கொண்டு வருவதற்கு இந்த தமிழர் பண்பாட்டு பெருவிழாவில், இந்த மாநாட்டில் ஒரு தீர்மானமாக முன்வைத்திருக்கின்றார்கள். எனவே இந்த மக்கள் அதிகார கழகத்தினுடைய இந்த அமைப்பிற்கும் இந்த விழாவிற்கும் முற்போக்கு சக்திகள் ஆதரவு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறுகின்றேன்.